நான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன். இன்றைக்கி மே தினம், உழைப்பாளர்கள் தினம். எல்லா உழைப்பாளருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது தான் நமக்கு நினைக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, நல்லா இருங்க. எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக வீட்டில் வேலை செய்கிற ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம். நமக்கு 1000 வேலை இருக்கும், நம்ம படுக்கிற வரைக்கும் வேலை இருக்கும். அவங்களுக்கு சேர்த்து என்னோடய உழைப்பாளத்தில் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருங்க. இந்த ஆட்சியின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன், அதுக்கு காட்டுறேன். இது சிக்கன் 65க்கு, இது பிரியாணிக்கு, இது தந்தூரிக்கு. ஓகேங்களா? இது இப்போதைக்கு புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதை அரைச்சி வச்சுருக்கேன். இனிமேல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைக்கணும். நான் செய்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். சிக்கன் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன். தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாசனை ஐட்டம்லாம், பிரியாணி வாசனை ஐட்டம் எடுத்து வச்சுட்டேன். இது பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி எப்பயுமே நான் போட்டுருவேன். இதெல்லாம் போட்டுருவேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு காமிக்கல, அதையும் காமிச்சேன். பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், அப்போ காட்ட மறந்துட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, சோம்பு, வாசனை பொருள் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு, எல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கட்டும். ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நீங்கள் அரைச்சி போட்டுருங்க. அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு அவசரத்துக்கு காலையில் சும்மா ஒரு கிளாஸ் அது போட்டோம்னா புதினா கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் நிறைய செய்யும்போது வதக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு இது மாதிரி வதக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பசங்களுக்கு அந்த புதினா கொத்தமல்லாம் கையில் வராது. நல்லா வதங்கி பிரியாணியோட மஜ்ஜாயிடும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம என்ன செய்யலாம், அந்த மசாலா போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அதனால் நான் காரத்துக்கு வேறு எதுவும் போட மாட்டேன். இது காஷ்மீரி மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன், கலருக்காவளி. இப்போ கொஞ்சோண்டு இது போட்டுக்கலாம், கரம் மசாலா. காஷ்மீரி மிளகாய், மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்தில் ஒரு நாள் வேகமாக செய்வேன், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல டைம் இருக்குது இன்றைக்கி. நல்லா வதக்கிட்டேன். அதுவே பாதி கறி வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். அது காட்டலை நினைக்கிறேன், காட்டல. சாப்பாடுக்கு பிரியாணிக்கு கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். கறி வதக்கும் போதே போட்டுட்டேன். லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுதான் நல்லா வதக்கி விட்டுட்டாச்சு. தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. எல்லாம் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானே வேலை பிடிச்சி இப்படி தனியாக செய்கிறேன். எல்லாம் பசங்களாம் வேலையாக இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஆல்ரெடி வதக்கும் போது சிக்கன் வெந்துருச்சு இல்லையா. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது நல்லா அது சிக்கன் கொஞ்சம் அரை வேக்காடாக வெந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ தண்ணி அரிசி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோடய நான் பிரியாணி ஊற்றிடுவேன். நான் ரொம்பலாம் அளக்க மாட்டேன். எனக்கு அந்த தண்ணி அந்த அரிசி தண்ணியோடய ஊற்றிக்குவேன். இனிமேல் அளந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து 4 கிளாஸ் அரிசி போட்டேன்னா இப்போ உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. நான் இன்னும் தண்ணி ஊற்றுவேன். இப்போ வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறது நாங்கள் அளக்கவே இல்லை. எனக்கு இது கை அளவு தான். எனக்கு எல்லாமே ஊற்றிருக்கேன். நான் திருப்பி பார்க்குறேன். தண்ணி வேணால் நான் கொஞ்சம் ஊற்றுவேன். இல்லை, இது சரியாக இருக்கும். இப்போது அவ்வளோதான். என்னெல்லாம் தண்ணி ஊற்றி மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அது இருக்கும். அது லைட்டாக ஒரு கிளறி கொடுத்துட்டு நம்ம அது அப்புறமா நல்லா அப்படி ஒரு மெதுவாக ஒரு கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுடணும். மூடி போட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம லைட்டாக ஒரு கிண்டிட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டேன். இப்போ இதை வந்து தம்மில் போட போகிறேன். இந்த பக்கத்தில் இந்த தோசை தாவை வச்சுருக்கேன். இதில் நம்ம தம்மில் போட்டுருவோம். வச்சுட்டு காட்டுறேன். சிம்மில் வச்சுட்டு விட்டுறணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்மில் தான் இருக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணியை அளவு வைக்க மாட்டேன், உப்பு அளவு பார்க்க மாட்டேன், காரமும் அளவு பார்க்க மாட்டேன். எல்லாமே ஆனால் கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன். ஒரு நேரம் அது கூட போட மாட்டேன். வெறும் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இன்னைக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கலருக்கு அப்படி போட்டிருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான பிரியாணி ரெடி. இதுக்கப்புறம் நம்ம தந்தூரி வறுக்கிறத காட்டுறேன் நான். இது ஆல்ரெடி வந்து நான் மேக்னேட் பண்ணதை வந்து இதெல்லாம் பண்ணதை வந்து ஷார்ட்டில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு நம்ம இது வந்து தவாவில் போட்டு வறுக்கணும்.
இந்த பக்கம் அந்த பக்கம் ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கணும். நம்ம வந்து அவனில் வைக்கிறது தான். நான் அடுத்த ட்ரிப் உங்களுக்கு அதை காட்டுறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவனில் எப்படி வச்சுருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தந்தூரி போட்டேன் இல்லையா, ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். அப்புறமா திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். அப்புறம் திருப்பி இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டோன்னே வெந்துடும். அவ்வளோதான், ரெடி. இதில் வந்து நம்ம வந்து சரட்டை கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அது சரட்டை சொல்லுவேன். அந்த கொட்டாங்குச்சி வந்து நம்ம கங்கு வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம நடுவில் வச்சுட்டு மூடிடணும். மூடிட்டோம்னா நமக்கு அந்த வாசனை வந்துடும். இதுவே ஆல்ரெடி சூப்பராக இருக்கும். அந்த இதுவே தந்தூரியே இன்னும் வந்து அது உள்ளே வச்சு எடுத்தோம்னா நல்லா அது ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் இதுவே பட்டர் போட்டு நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும். அதனால் இப்படியும் செய்யுங்க. நீங்கள் வேணால் அது மாதிரி கொட்டாங்குச்சி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு உள்ளே வச்சுட்டு மூடிடுங்க. அப்படியே அந்த ஸ்மோக்கெல்லாம் உள்ள வந்துட்டு திறக்கும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இப்படி தான் செய்வேன், இல்லைனா அவனில் வச்சுருவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சிக்கன் 65 ஊற வச்சேன் இல்லையா, அது கொஞ்சம் அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சிருச்சு, சிக்கன் 65 போடுறேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா வறுத்துட்டு திருப்பி போட்டு முட்டை காட்டுறேன். தந்தூரி ரெடி. இந்த மாதிரி பரட்டி போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம இதை செய்யணும். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பிளேட்டை சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். பிளேட்டை வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சிக்கன் 65 ரெடி, எல்லாம் ரெடி. பிரியாணி ரெடி எல்லாம் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நாள் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே, துணையான இளமானே,